ஹாய், இன்னைக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு பெர்மிஷன், சஜஷன்ஸ், கேள்விகள் எல்லாமே கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம சில வாக்கியங்கள் மட்டும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே அப்படின்னா லாம் அப்படின்னு முடிகிறத பற்றி பார்க்கலாம். தே மே ஜாயின் அஸ் ஃபார் டின்னர் டுநைட். இன்றிரவு அவர்கள் எங்களுடன் சேர்ந்து இரவு உணவிற்கு வரலாம். வரலாம் அப்படின்றப்போ மே யூஸ் பண்ணியிருக்கோம். டுநைட் அப்படின்னா இன்றிரவு அப்படின்னு தெரியும். ஜாயினஸ்னா எங்களுடன் சேர்ந்து. ஹி மே கம்ப்ளீட் த டாஸ்க் பிஃபோர் த டெட்லைன். இதுவும் லாம் அப்படின்னு முடிகிறது தான். அவன் பணியை காலக்கெடுவிற்கு முன் முடிக்கலாம். ஓகேவா? ஒரு காலக்கெடு இருக்கு, அதுக்கு முன்னாடியே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யூஸ் பண்றோம். கம்ப்ளீட் அப்படின்னா முடிக்கிறது, மேக் கம்ப்ளீட் அப்படின்னா முடிக்கலாம் அப்படின்னு மீனிங். இட் மே ரெயின் டுடே. இன்று மழை பெய்யலாம். மே ரெயின் அப்படின்னா பெய்யலாம். ஓகே, டுடே அப்படின்னா இன்று. ஐ மே கோ ஃபார் எ வாக் இன் த பார்க். நான் பின்னர் பூங்காவில் நடப்பதற்காக செல்லலாம். மே கோ அப்படின்னா செல்லலாம், போகலாம் அப்படின்னு சொல்றோம். வாக்னா நடப்பது அப்படின்னு தெரியும், பார்க்னா பூங்கா. ஐனா நான். நெக்ஸ்ட் மேபி. மேபி அப்படின்னா இருக்கலாம். தேர் மேபி அதர் ரீசன் தட் வி டோன்ட் நோ. நமக்கு தெரியாத வேறு காரணங்கள் இருக்கலாம். மேபி அப்படின்னு சொல்லும் போது இருக்கலாம். அதர் ரீசன்னா மற்ற காரணங்கள். சரியா? வி டோன்ட் நோ அப்படின்னா நமக்கு தெரியாத அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், kids may be scared by these images. குழந்தைகள் இந்த படங்களை பார்த்து பயந்து இருக்கலாம். மேபி இந்த படங்களை பார்த்து பயந்து இருக்கலாம். இமேஜஸ்னா படங்கள் அப்படின்னு தெரியும். ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படுறது. ஓகே, மேபி அப்படின்னு சொல்லும் போது இருக்கலாம். குழந்தைங்க எதனால பயந்தாங்க? இந்த படங்களை பார்த்து பயந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அப்படின்னா இருக்கலாம். கிட்ஸ்னா குழந்தைகள். ரியா மேபி அப்செட் வித் யூ. ரியா உங்கள் மீது வருத்தமாக இருக்கலாம். அப்செட்னா என்ன? வருத்தப்படுறது. மேபி அப்படின்னா இருக்கலாம். ரியா அப்படின்னா அவங்க ஒரு பெண். வித் யூ அப்படின்னா உங்கள் மீது அப்படின்னு அர்த்தம். He may be running late. அவர் தாமதமாக ஓடிக்கொண்டு இருக்கலாம். ரன்னிங் அப்படின்னா ஓடிட்டு இருக்கிறது, லேட் அப்படின்னா தாமதம், மேபி அப்படின்னு சொல்லும் போது இருக்கலாம். அவன் தாமதமாக ஓடிக்கொண்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், she should rest today. should அப்படின்னு சொல்லும் போது வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அவள் இன்று ஓய்வெடுக்க வேண்டும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது. ஓகே, அவள் கண்டிப்பா ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஷுட் யூஸ் பண்ணணும். யூ ஷுட் கம் அப்படின்னு சொல்லுவோம்ல. யூ ஷுட் பே யுவர் பில்ஸ் ஆன் டைம். நீங்கள் சரியான நேரத்தில் உங்கள் பில்களை செலுத்த வேண்டும். கண்டிப்பா சரியான நேரத்துல நம்ம பில்ல என்ன பண்ணணும்? பே பண்ணணும்ல. ஸோ ஷுட் யூஸ் பண்றோம். இப்படி கண்டிப்பா அப்படின்ற இடத்துல நீங்க ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். we should respect other people's opinions. மற்றவர்களின் கருத்துக்களை நாம் மதிக்க வேண்டும். கண்டிப்பா மதிக்கணும் இல்லையா? ஸோ ஷுட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். மற்றவர்களோட கருத்துக்களை நம்ம மதிக்கணும். யூ ஷுட் அப்ளை ஃபார் தட் ஜாப். நீங்கள் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். நாம சொல்றத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றோம். ஓகேவா? அதுதான் இங்க ஷுட் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். அப்ளை அப்படின்னா விண்ணப்பிக்கிறது, ஜாப்னா வேலை. He should be very careful. அவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கேர்ஃபுல்னா கவனம், should be அப்படின்னு சொல்லும் போது இருக்க வேண்டும் அப்படின்ற மீனிங்ல வரும். So he should be very careful. She should be home by now. அவள் இப்போது வீட்டில் இருக்க வேண்டும். should be அப்படின்னு சொல்லும் போது இருக்க வேண்டும். ஹோம் அப்படின்னா வீடு, பை நவ் அப்படின்னா இப்போது இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. She should be around here somewhere. somewhere அப்படின்னா எங்காவது. அவள் இங்கே சுற்றி எங்காவது இருக்க வேண்டும். சுற்றினா என்ன? அரவுண்ட். அவ எங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். She looks chic.
சி மஸ்ட் கோ ஹோம். மஸ்ட்னா என்ன? வேண்டும் அப்படின்னு தான் மீனிங். அவள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள், அவள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஷுட்டை விட மஸ்ட் ரொம்ப கண்டிப்பா சொல்லும்போது யூஸ் பண்ணணும். ஓகே. யூ மஸ்ட் ஸ்டாப் பிளேயிங் கம்ப்யூட்டர் கேம்ஸ். நீங்கள் கணினி விளையாட்டு விளையாடுவதை நிறுத்த வேண்டும். ஷுட்டை விட இங்க மஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லும்போது ரொம்பவே கண்டிப்பான விஷயமா இருக்கணும். ஐ மஸ்ட் டூ திஸ் நவ். நான் இதை இப்போதே செய்ய வேண்டும். ஒரு செயலை நீங்க கண்டிப்பா இப்பவே செய்யணும் அப்படின்ற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். நவ்னா இப்போதே, திஸ்னா இதை அப்படின்னு தெரியும். டூனா செயல், செய்யறது. ஐனா நான். ஐ மஸ்ட் பி கேர்ஃபுல் நாட் டு அப்செட் ஹர். மஸ்ட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். நான் அவளை வருத்தப்பட விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல மஸ்ட் பி யூஸ் பண்றோம். அவளை வருத்தப்பட வைக்க கூடாது. ஸோ நான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஐ குட் ஸ்மெல் சம்திங் பேர்னிங். குட் அப்படின்னா முடிந்தது, அதாவது முடியும், பாஸ்ட்ல சொல்ல வேண்டிய விஷயம். ஏதோ எரிகின்ற வாசனையை என்னால் உணர முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. குட்னா பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம். சம்திங் அப்படின்னா என்ன? ஏதோ அப்படின்னு அர்த்தம். ஐ ஓபன் தி டோர் so that she could come in. நான் கதவை திறந்தேன், அதன் மூலம் அவள் உள்ளே வர முடிந்தது. நான் கதவை திறந்தனால அவள் உள்ள வர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குட் அப்படின்னா முடிந்தது. ஓபன்ட் அப்படின்னா திறந்தேன் அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கு. ஐ குட் பிளே எ கிட்டார் வென் ஐ வாஸ் அ சைல்டு. நான் குழந்தையாக இருந்தபோது கிட்டார் வாசிக்க முடிந்தது. இப்போ முடியல போல, அதனால பாஸ்ட்ல சொல்றாங்க. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கிட்டார் நல்லா வாசிப்பேன் அப்படின்னு. ஸோ பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்றோம். குட் பி இருக்க முடியும், இல்லைனா இருக்கலாம். த மியூசியம் குட் பி க்ளோஸ்டு டுடே. அருங்காட்சியகம் இன்று மூடப்படலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக மூடப்படலாம் சொல்லும்போது குட் பி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். மியூசியம் அப்படின்னா அருங்காட்சியகம் அப்படின்னு தெரியும். க்ளோஸ்ட்னா மூடப்படுறது. இட் குட் பி எ பெட்டர் சாய்ஸ். இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்க முடியும். சாய்ஸ் அப்படின்னா தேர்வு, குட் பி அப்படின்னு சொல்ற போது இந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு யூஸ் பண்றோம். பெட்டர் அப்படின்னா ஒரு சிறந்த அப்படின்னு அர்த்தம். இந்த சாய்ஸ் வந்து பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. இருக்கலாம் இல்லைன்னா இருக்க முடியும் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். she could be running late. அவள் தாமதமாக ஓடிக்கொண்டிருக்கலாம். could beக்கு தாமதமாக ஓடிக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இருக்க முடியும், இருக்கலாம் அப்படின்ற இடத்துல could be யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கான ஒரு ஹோம்ஒர்க், குறைந்தபட்சம் ஒரு கேள்விக்காவது பதிலளிக்க வேண்டும். இதை கண்டிப்பாக அப்படின்ற மீனிங்ல சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. இந்த மாடல் வேர்ப்ஸுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சில மீனிங் மட்டும்தான் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.